பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்கிறவர். தரிசனத்தை கொடுத்ததோடு மட்டும் இல்லை, அதை நிறைவேற்றுகிறவர். ஏன்னா ஒரு நாளும் அவர் சொன்ன வார்த்தை தரையில் விழவே விழாது. மத்தேயு 10:29 வாசிக்கிறோம். பாருங்கள், ஒரு காசுக்கு 2 அலைக்கலான் குருவி விற்கிறதை பார்க்கிறீர்களே, ஆகிலும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழுவது தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. நம்முடைய முடியை என்னைக்காவது எண்ணி பார்க்க முடியுமா? நாம சின்ன பிள்ளையா இருக்கும்போது விளையாடுவோம். 1000 முடியல ஆங்கிற முடி எது தெரியுமா அப்படின்னு இழுத்து காட்டுவோம். ஆனா ஆண்டவர் எண்ணி வச்சிருக்காராம். அப்போஸ்தலனாகிய பவுல் அதைத்தான் அவருக்கும் சொன்னார். அப்போஸ்தலர் 27:34 நீங்க எழுந்திருந்து போஜனம் பண்ணுங்க, நீங்க திடன் கொள்ளுங்க, உங்க தலையில் இருக்கிற ஒரு மயிர் கூட கீழே விழாதுன்னார். அவர் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் மாறாது, மறையாது, கூடாது, குறையாது. அதனால தான் இங்க சொன்னாரு, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவில் தான் விளங்கும். தாமதித்தால் அதற்கு காத்திருங்க, நிச்சயமாய் வரும், தாமதிப்பதில்லை. உங்க வேதத்தை எங்க இருந்தாலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனத்தை தேடி கையில் எடுப்பீங்களா? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனம். இயேசுவே ஒல்லாமத்தினா இன்பமுள்ள யாவருக்கும் நன்றி உள்ள இதயத்துடன் குடினோமில் நன்னாளிலே இயேசுவே ஒல்லாமத்தினா இன்பமுள்ள யாவருக்கும் நன்றி உள்ள இதயத்துடன் குடினோமில் நாளிலே எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே என்று உண்மையே சேமிப்போ. நன்றி கொள்ள சாட்சியாக உமக்கென்று நாங்கள் ஜீவிப்போ. நாடி பொன்னை அடைந்தோ, புகழேடிய மாற்றம் கொண்டோ. மல்லை நாடி பொன்னை அடைந்தோ, புகழேடிய மாற்றம் கொண்டோ. பிள்ளை நோக்கி ஜெயம் பெற்றோ, இயேசுவில் தனீசனத்தா. மல்லை நாடி பொன்னை அடைந்தோ, புகழேடிய மாற்றம் கொண்டோ. பிள்ளை நோக்கி ஜெயம் பெற்றோ, இயேசுவில் தனீசனத்தா. எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே என்று உண்மையே சேமிப்போ. நன்றி உள்ள சாட்சியாக உமக்கென்று நாங்கள் ஜீவிப்போ.
உலகில் நெறித்தபடியே நடந்தோ உலகில் நெறித்தபடியே நடந்தோ பிரகாசித்திட தீபன் கண்டடைந்தோ நிலையில் உலகில் நெறித்தபடியே நடந்தோ இன்னும் பிரகாசித்திட சதஜீவன் கண்டடைந்தோ எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்று உண்மையே செவிப்போ நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் நாங்கள் ஜீவிப்போ நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் நாங்கள் ஜீவிப்போ. எல்லாம் எடுத்திருப்பீங்க. தீர்க்க தரிசன புஸ்தகம் எரேமியா தீர்க்க தரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். ஆண்டவருடைய வார்த்தைங்க. அந்த அம்மா கேட்டாங்களே, என் மக பிரிஞ்சு டைவர்ஸ் ஆயிருச்சு, ஆனா என் மக சொல்றா திரும்பி ஒரு நாள் நான் சேர்ந்து வாழ்வேன். எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? இன்னைக்கு எல்லாத்தையும் கேட்டா இது பைத்தியக்காரத்தனம்பாங்க. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, மனிதரால் கூடாம போகும். தேவனால் எல்லாம். லூக்கா 18:27 வாசிக்கிறோம், மனிதரால் கூடாதது தேவனால் கூடும். வருஷம்லாம் ஆண்டவருக்கு பெரிய காரியம் கிடையாது. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, ஐயா அவர் பட்டு போனதை, விட்டு போனதை, கெட்டு போனதை சரிப்படுத்த முடியும். எத்தனை பேர் நம்புறீங்களோ எனக்கு தெரியாது. இனிமே ஒன்றும் ஆகாதுங்க, ஒரு வழி இல்லைங்க. அந்த இடத்துல கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். ஏன்னா இங்க சொல்லுது, வேதம் சொல்லுது, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். ஆண்டவர் கட்டுவிக்கிற தேவன், குடும்பங்களை கட்டி உருவாக்குகிற தேவன், அழிக்கிறவர் அல்ல. எத்தனை குடும்பம் இன்னைக்கு பிரிஞ்சு இருக்கீங்களோ, திரும்ப சொன்னேன், உங்களுக்கு எத்தனை சொல்லியிருக்க வார்த்தை நம்பிக்கை ராமல பாடம். பிரிந்த குடும்பம் எல்லாம் மறுபடி இணைய வேண்டும், பிரிந்த குடும்பம் எல்லாம் மறுபடி இணைய வேண்டும், பெற்றோரின் கண்ணீரெல்லாம் கழிப்பாய் மாற வேண்டும், பெற்றோரின் கண்ணீரெல்லாம் கழிப்பாய் மாற வேண்டும். இறங்குமையா மனம், இறங்குமையா, இறங்குமையா மனம், இறங்குமையா. பிரிந்த குடும்பம் எல்லாம் மறுபடி இணைய வேண்டும். சொல்லுங்க, பிரிந்த குடும்பம் எல்லாம் மறுபடி இணைய வேண்டும், பெற்றோரின் கண்ணீரெல்லாம் கழிப்பாய் மாற வேண்டும், பெற்றோரின் கண்ணீரெல்லாம் கழிப்பாய் மாற வேண்டும். இறங்குமையா மனம், இறங்குமையா, இறங்குமையா மனம், இறங்குமையா. கட்டிப்பிடித்தே முந்தன் பாதத்தை, கண்ணீரால் அலங்கிதே கர்த்தாவே. கட்டிப்பிடித்தே முந்தன் பாதத்தை, கண்ணீரால் அலங்கிதே கர்த்தாவே. துப்பாக்கி ஏந்து கைகள் உன் வேதம் ஏந்த வேண்டும், துப்பாக்கி ஏந்து கைகள் உன் வேதம் ஏந்த வேண்டும், தப்பாமல் உன் விருப்பம் எப்போது செய்ய வேண்டும்.
சொல்லுங்க. துப்பாக்கி ஏந்தும் கைகள் உன் வேதம் எழுத வேண்டும். தப்பாமல் உன் விருப்பம் எப்போதும் செய்ய வேண்டும். தப்பாமல் உங்க விருப்பம் எப்போதும் செய்ய வேண்டும். இறங்குமையா மனம், இறங்குமையா, இறங்குமையா மனம், இறங்குமையா, இறங்குமையா மனம், இறங்குமையா, இறங்குமையா மனம், இறங்குமையா. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு கணவனால கைவிடப்பட்டோ அல்லது டைவர்ஸ் ஆக போகும்னு நினச்சிக்கிட்டோ அல்ல ஆயி முடிச்சு ஐயோ என் மக வீட்டில் உட்கார்ந்து இருக்காளே எப்படி வாழ்வான்னு சொல்லி எவ்வளவோ பணத்தை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தலே இப்படி வாழா வெட்டியாக வந்து நிற்பான்னு எனக்கு தெரியலையேன்னு கண்ணீர் வடிக்கிற தாய்மார்களே, உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றில்லை. நீங்கள் நினைக்கலாம், பலரெல்லாம் கேட்குறீங்க, இவ்வளவு பிரசங்கம் பண்ணுறீங்க, உங்களுக்கு கண்ணை கொடுத்துடக்கூடாதா? நல்ல கேள்விதான். அப்படி கொடுத்துட்டா நான் இப்படி உட்கார்ந்து பிரசங்கம் பண்ண மாட்டேன். எனக்குள்ள என்ன வந்துடும், அதை வேணும் இது வேணும், அதை பார்க்கணும் இதை பார்க்கணும். அதனால தான் ஆண்டவர் எதையும் எல்லாவற்றையும் விட்டு என்னை மட்டும் நோக்கி பாருன்னு உட்கார வச்சிருக்காரு. ஏன்னா அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். மறந்துடாதீங்க, அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம், ஏன்னா தள்ளப்பட்ட கல்லானே, செல்லாத காசானே, உம்மை விட்டு தூரம் போன இளைய மகள் நான் தானே. தள்ளப்பட்ட கல்லானே, செல்லாத காசானே, தள்ளப்பட்ட கல்லானே, செல்லாத காசானே, உன்னை விட்டு தூர போன இளைய மகள் நான் தானே. உம்மை விட்டு தூர போன இளைய மகள் நான் தானே. கேளுமையா என் கதையை கேளுமையா, ஏசையா என் குறைய தீருமையா. கேளுமையா என் கதையை கேளுமையா, ஏசையா என் கதையை தீருமையா. தள்ளப்பட்ட கல்லாலே, செல்லாத காசாலே, உம்மை விட்டு தூர போன இளைய மகள் நான் தானே. பத்து மாதம் சுமந்து பெற்ற தாயின் முகம் பார்க்கல, தோள் மேல தூக்கி வளர்த்த தந்தையின் முகம் மறக்கல. பத்து மாதம் சுமந்து பெற்ற தாயின் முகம் பார்க்கல, தோள் மேல தூக்கி வளர்த்த தந்தையின் முகம் மறக்கல. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எனக்கு யாரும் இல்லை, ஆதரவு உறவு சொல்ல உலகம் எனக்கு இல்லை. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எனக்கு யாரும் இல்லை, ஆதரவு உறவு சொல்ல எனக்கு உலகில்லை. கேளுமையா என் கதையை கேளுமையா, ஏசையா என் குறைய தீருமையா. கேளுமையா என் கதையை கேளுமையா, ஏசையா என் குறைய தீருமையா. தள்ளப்பட்ட கல்லானே, செல்லாத காசானே, உம்மை விட்டு தூர போன இளைய மகள் நான் தானே. தள்ளப்பட்ட கல்லானே, செல்லாத காசானே, ஆமென்,
உம்மை விட்டு தூர போன இளைய மகன் நான் தானே. தள்ளப்பட்ட கல்லாலே செல்லாத காசாலே உம்மை விட்டு தூர போன இளைய மகன் நான் தானே. தள்ளப்பட்டு இருக்கலாம், செல்லாத காசை போல நீ உட்கார்ந்து இருக்கலாம். கர்த்தர் உன்னை கட்டி எழுப்போம். ஆமென். மறந்துடாதீங்க. அத்தனை தாய்மார்கள் சொல்றீங்க, என் மகளை பல லட்சம் கொடுத்து பல லட்சம் சீர் கொடுத்து கட்டி கொடுத்த ஐயா, என் பிள்ளை வீட்டில் வந்து உட்கார்ந்து இருக்கிறா. ஒருத்தர் புரிஞ்சு கொள்ளல. ஏன் ஆண்டவர் திரும்ப கட்டுவிப்பான்னு சொல்றா. கேட்டா ஒரே பதில் சொல்றா, வசனத்தை வச்சு சொல்றா. ஐயா என்ன வசனம் சொல்றா? எரேமியா 31:4-5 வாசிக்கிறா. திரும்ப அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். கட்டப்படுவாய். நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். ஏன்னா பெண் தாலி அறுத்துட்டா வீட்டுக்குள்ள உட்கார வச்சிடறோம். எங்கேயும் போகக்கூடாது, எதுக்கும் போகக்கூடாது. எதுக்கு போனாலும் இன்னைக்கு மக்கள் சொன்ன ராசி இல்லை இவளுக்குன்றோம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், உன்னை கட்டுவிக்கிற தேவன், மறுபடியும் நீ கட்டப்படுவாய். நீ யோசிக்கலாம். அப்போ அந்த பெண்ணிட்ட கேட்டோம், அந்த அம்மாட்ட கேட்டேன், எதுக்குமா உங்கள் பெண்ணை தள்ளி வச்சாங்க? ஏதாவது ஒரு காரணம் உண்டா? அந்த பெண்கிட்ட கொடுத்தாங்க. போனேன். அவள் சொன்னாங்க, என்னை பைத்தியக்காரின்னு சொல்லி தள்ளி வச்சுட்டாங்க. எதுக்குமா பைத்தியக்காரின்னு சொன்னோடனே கோர்ட்டு டைவர்ஸ் கொடுத்துருமா? கோர்ட்டில் கேட்பாங்களே, என்ன காரணம்னு கேட்பாங்களே. பைத்தியத்துக்குன்னா ப்ரூஃப் இருக்கணுமே. சும்மா ஒருத்தரை மேட்னு சொல்லிட முடியுமா? 2 கண்ணும் தெரியாத நாங்களே இன்றைக்கி ரயில்வே டிக்கெட் எடுக்க போனால் நேருக்கு நேரம் போனாலும் அங்கே ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். திஸ் இஸ் சர்டிஃபைடு தட் அப்படின்னு போட்டு, மிஸ்டர் ஆர் மிஸ் அப்படி போட்டு, ஹி இஸ் லாஸ்ட் ஹிஸ் என்ன பிளைண்ட்னஸ் 100% அப்படின்னு போடணும். 100க்கு 100 பார்வதியான்னு போடணும். நான் நேரம் நிற்பேன், நம்ப மாட்டாங்க. ஆனால் அதை ஃபார்ம் வாங்கினா தான் நம்புவாங்க. சும்மா ஒரு கோர்ட்டு டைவர்ஸ் கொடுத்துருமா, நீ வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கான்னு சொல்கிறீங்களே ஐயா, பிரிஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறீங்களே, எப்படி ஐயா நடக்கும்? எப்படி நடக்கும்? அவள் சொல்கிறத நான் என்னால் நம்ப முடியல. நான் சொன்னேன், கட்டாயம் கர்த்தருடைய வார்த்தை பொய் சொல்லாது. எண்ணாகமம் 23:19 படி தேவன் யார்? தேவன் பொய் சொல்லுவதற்கு ஒரு மனிதன் கிடையாது. அவர் மனசு மாறுறவரும் கிடையாது. அவர் சொல்லியும் செய்யாம இருக்கிறவரும் கிடையாது. வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரா? ஆமா, நிச்சயமா உடைந்த பாத்திரமா இருக்கிற உங்க மகளை வாழ வைப்பார். ஏன்னா அந்த வசனம் எனக்கே அசைக்கிறது. அவள் சொன்ன வார்த்தை, கட்டப்படுவாள். ஆனால் காரணம் என்ன? பைத்தியக்காரின்னு சொன்னாங்க. எப்படிமா சொன்னாங்க? ஐயா அவட்டே கேளுங்க. அவட்ட கேட்டால் அந்த பெண் சொல்கிறா, ஐயா கல்யாணம் பண்ணி போன சில நாட்களில் கணவன் மனைவி தனித்து இருக்கும்போது திடீர்னு என்ன செய்வான், இந்த பெண் வேண்டான்னு தீர்மானம் பண்ணதுனால படுக்கையறையில் உட்காந்துட்டு இன்னொரு பெண்ணை கூப்பிட்டு பேசுவான். அவளோட உற்சாகமாக ரொம்ப சந்தோஷமாக பேசுவான். இவளுக்கு இருதயம்லாம் உடையும். என்ன கல்யாணம் பண்ணிட்டு எவ்வளோ ஒருத்திட்ட பேசிக்கிட்டு இருக்கானே. உடனே என்ன செய்வா, தான் கையில் இருக்கிறத தூக்கி எறிவா, இல்லை தலானி அடிப்பா. அதுவும் மிஞ்சி போச்சுன்னா செவத்தில் தலையை முட்டுவா. இவன் அந்த ஃபோட்டோ எடுத்து கொண்டுட்டு போய் அப்பா அம்மாட்ட பாரு, இந்த பாரு, தானே போய் முட்டிக்கிறா செவத்தில், தானே போய் அடிச்சுக்கிறா, தானே போய் பாருங்க கண்டதெல்லாம் தூக்கிடுறா. பைத்தியத்தை கட்டி வச்சுருக்கீங்களே இப்படி சொன்னார். அது மட்டுமல்ல, பொண்ணை பெற்ற தாய்ட்டை இந்த போட்டா கொண்டு காட்டி பைத்தியத்தை பெற்று வச்சுருக்கீங்களே, இதோட இப்படி வாழ முடியும்? கடைசியில் மருத்துவர்கிட்ட கூப்பிட்டு போனாங்க.
அவள் பைத்தியம் இல்லை இல்லைன்னு சொல்ல இவளை பைத்தியம் எல்லாரும் சொல்லவும் கோவம் வந்தோடனே அங்கே இருக்க தூக்கி எறிஞ்சோன்னு பார்த்தீங்களா பைத்தியம் சரியாக இருக்குது. மருத்துவர்களும் சொல்லிட்டாங்க, ஆமாம் அப்படித்தான். இப்படியெல்லாம் இருந்ததுனால மருத்துவர்கிட்டே சர்டிஃபிகேட் வாங்கி என்னை பைத்தியம்னு சொல்லி தள்ளிட்டாங்க. ஐயா, எனக்கு வாழ்க்கை திரும்ப கிடைக்கும்னு என் நம்பிக்கை இருக்குன்னா நான் சொன்னேன், வேதம் அப்படித்தான் சொல்லுது, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன்னை நம்ப பண்ணின வசனத்தை அவர் என்ன செய்வார்? உறுதிப்படுத்துவார். ஏன்னா வசனம் ஒரு நாள் வீணாகாது. அது காலம் தாமதிக்கலாம், கட்டாயம் நடக்கும். இப்படி இருந்த பெண்ணுக்கு ஐயா ஜெபித்து அவளை ஆசீர்வதித்து சீக்கிரத்தில் நீ சொல்கிற காரியம் நடக்கும்னு சொல்லி ஆறுதல் படுத்தி கொண்டே இருந்தோம். ஒரு நாள் அவள் சொன்னாள், ஐயா 4 வருஷம் 2 பேர் பிரிஞ்சு டைவர்ஸ் ஆயிடுச்சு, இப்போ என்னைய வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. யார் கூப்பிட்றா? என் மாமியார் மாமனார் கூப்பிடுறாங்க. ஏன்? என் புருஷனுக்கு என்ன பைத்தியக்காரியாக பட்டம் கட்டணும்னு சொல்லி என்னென்னமோ தந்திரம் செஞ்சான், இப்போ அவனுக்கே பைத்தியம் பிடிச்சி போச்சு, யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியலை, என்னென்னமோ வளர்றான், எப்படியோ பேசுனான். என்னை கூட சொன்னாங்க, நீ வந்தால் தாம்மா அவனை மாற்ற முடியும். அவன் சொன்னான், நான் ஒருத்திக்கு செஞ்ச தான் எனக்கு வந்துருச்சு, நான் விதைச்சதை அறுத்துக்கிட்டு இருக்கேன்னு புலம்புறான். வீட்டுக்கு வாம்மா. 4 வருஷம் கழித்து அவள் திரும்ப அந்த வீட்டுக்கு போனாள். மறுபடியும் குடும்பமாய் வாழ்கிறார்கள். இன்றைக்கி சொல்லுவீங்க, இது நடக்குமா? கோர்ட்டில் பேப்பர் விவாகரத்துன்னு கொடுத்தாச்சுன்னா அதுக்கு பிறகு அது பேச்சில்லை. ஆனால் பேப்பருக்கு தெரியுமா உங்களுடைய எண்ணம்? பேப்பருக்கு தெரியுமா மனதனுடைய எண்ணம்? மனதனுடைய உணர்வு பேப்பருக்கு தெரியுமா? தெரியாது. ஆண்டவருக்கு தெரியுங்க. ஆண்டவர் நமக்கு என்னென்ன தேவை, எப்போ தேவை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். தயவு செய்து இப்போவும் சொல்லுவேன், நம்புங்க, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலத்தாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலத்தாலும், காத்திருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை, காத்திருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்பிவா இயேசுவை, நம்பிவா இயேசுவை, நம்பிவா இயேசுவை, நம்பிவா இயேசுவை. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, நிச்சயமாக முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகவே போகாது, மறந்துடாதீங்க. ஏன்னா நீ நம்புறது யார? சர்வ வல்லவர, சகலத்தையும் படைத்தவர, நமக்காக ஜீவனை கொடுத்தவர, நமக்காக யாவையும் செய்து முடித்தவர. அந்த நம்பிக்கை வீண் போகுமா? இன்னைக்கு சொல்ல, எந்தெந்த வீட்டில் எந்தெந்த பிள்ளைங்க வேதனையோடு உட்கார்ந்துருக்கீங்களோ, குடும்பத்திலேருந்து பிரிஞ்சு இருக்கீங்களோ, உங்கள் முகமும் எனக்கு தெரியாது, நீங்கள் உடுத்தி இருக்கிற ஆடை தெரியாது, ஆனால் நீங்கள் படுற வேதனை எனக்கு தெரியும். ஏன்னா நான் பாதிக்கப்பட்டு 2 வயசுலேருந்து கண்ணை போய் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவருக்குள்ளே நிற்க எத்தனை பாடுகளை தாண்டி வந்திருப்பேன் தெரியும். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்களும் மனதைரியத்தோடு இருங்க. கர்த்தர் இழந்து போனதை தேடி மீட்டு கொடுக்கத்தான் இந்த பூமிக்கு வந்தார். உங்களுக்கு அதை செய்வார். தொலைக்காட்சியில் பார்ப்பதோடு விட்டுறாம ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இது தொடர்ந்து வருவதற்கு கர்த்தர் உதவி செய்ய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் எழுப்பணும். அதுக்காக ஜெபிங்க. எப்போவாவது டைம் கிடச்சா எங்கள் சபையை வந்து பாருங்கள். நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கூட்டிகிட்டு வர்றதுக்கு 5000 ரூபா வேனுக்கு மட்டும் வாடகை உண்டு.
ஏன் பிரதர் நடந்து பஸ்ஸில் வந்துட மாட்டாங்களா? 2 கண்ணும் தெரியாதவங்க. நீங்களும் கர்த்தர் ஏவினால் இந்த ஆத்துமாக்களை அழைத்து வருவதற்கு உதவலாம். ஒரு நாள் கூட சாப்பிடாமல் அனுப்புறல. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு உணவு கொடுக்க உதவலாம். ஒரு சபையில் 2 சபை இருக்குது. அது மட்டும் இல்லை, ஐயா பார்வையற்றோர் மரித்தா கூட சொந்தக்காரன் கை நீட்ட மாட்டான். ஃபியூனரல் ஃபண்டுக்காக நீங்களும் கர்த்தர் ஏவினால் தாங்கலாம். எப்படி? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. கணக்கு வைக்கணும்னு கேட்குறீங்கன்னா என்கிட்ட கேளுங்க, அதுக்கு தனியாக வழி இருக்குது. அதை உங்களுக்கு சொல்கிறேன், நம்பரும் இருக்குது. அதில் நீங்கள் எடுத்து உங்களுடைய வருமான வரி விலக்கு உபயோகப்படுத்தி கொள்ளலாம். அது மட்டுமல்ல, போஸ்ட் வழியாக, மணி ஆர்டர் வழியாக அனுப்புகிறவங்களுக்கு சொல்லுவேன், போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க்குன்னே ஒன்று இப்போ துவக்கியிருக்காங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லா கிராமத்துலையும் இருக்கும். போய் ஐயா போஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் கட்டணும், ஃபார்ம் கொடுங்கன்னா அங்கேயே கொடுப்பாங்க. அதை வாங்கி 36 35 38 89 63 இந்த நம்பரை நீங்கள் ஃபில்லப் பண்ணி கொடுத்தாலும் அவங்க சொல்லுவாங்க ஆர் அகஸ்டினான்னு கேட்பாங்க. அதுக்கு எந்த கமிஷனும் கட்ட வேண்டாம், நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான நல்ல நாளிலே யார் யார் எந்தெந்த வீடுகளிலே தன் வாழ்க்கையை இழந்து தனிமையாய் உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். என் பிள்ளை உட்கார்ந்துருந்தா நான் எத்தனை வேதனைப்படுவேனோ, அதை போல ஒவ்வொரு அன்பு சகோதரிகளுக்கு சொல்றேன், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, நீ திரும்ப கட்டப்படுவாய், நான் கட்டுவிப்பேன் என்று சொன்னீரேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் எல்லாம் இணைக்கப்பட உதவி செய்யும். பெற்றோருடைய கண்ணீர் கழிப்பாய் மாற உதவி செய்யும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கும் வியாதியில் படுக்கையில் கோர பிடியில சிக்கி எனக்கு ஒரு விடுதலை வருமா என்று காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்க, ஒவ்வொருவருடைய கண்ணீர் மாறட்டும், வேதனை தீரட்டும், விடுதலை கிடைக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.